தமிழகத்தில் 2 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் தீவிரமடையும். 24 மணி நேரத்தில் வடக்கு தமிழகம், தெற்கு ஆந்திரா இடையே கரையை கடக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 4500 கன அடி உபரி நீர் திறக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பு மேலும் உயர்த்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் 15 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 44 ஏரிகள் 75%, 118 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சுற்றுவட்டார ஏரிகளில் நீர் திறக்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. செம்பரம்பாக்கம், புழல், பூண்டியில் முன்கூட்டியே வெள்ளநீர் திறக்கப்பட்டு போதுமான இடைவெளி பராமரிக்கப்பட்டு வருவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருங்களத்தூரில் இருந்து சதானந்தபுரம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர். 1 அடிக்கு மேல் தேங்கிய மழைநீரில் இயக்கப்பட்ட 2 சக்கர வாகனங்கள் பழுதாகி நின்றன. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகராட்சிகளின் மேயர்கள், திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கனமழையால் மக்கள் பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முகாம்களில் உணவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் கனமழை பெய்யும் நிலையில் 1,46,000 பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதிய உணவாக வெஜ் பிரியாணி, சாம்பார் சமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சென்னையில் கனமழை காரணமாக மதுரவாயல், அடையாளம்பட்டு தரைப்பாலம் மழை நீரில் மூழ்கியது. நுளம்பூர் தரைப்பாலமும் மழை நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழை எதிரொலியாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 34,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 35,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக திருவாரூரில் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் வடிந்து செல்ல தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார். நெல் மூட்டைகளை முறையாக கொள்முதல் செய்யவில்லை எனவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து தாய், மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஓட்டு வீட்டின் சுவர் இடிந்து குடிசை வீட்டில் விழுந்ததில் இருவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கனமழை காரணமாக நெய்வேலி NLC சுரங்கங்களிலிருந்து நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. மழை இன்னும் தீவிரமடையும் பட்சத்தில் நிலக்கரி வெட்டும் பணி மேலும் சில நாட்களுக்கு நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை உழவர் சந்தையில் மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள், வியாபாரிகள் கடும் அவதியடைந்தனர். அரை அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்த காய்கறிகளை கடைகளில் வைத்து வியாபாரம் செய்ய முடியாமல் சிரமப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடரும் கனமழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 5 அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மெயின் அருவி பழைய குற்றாலத்தில் தடை தொடருகிறது. சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. மாக்கம்பாளையம் தடுப்பணை நிரம்பியதால் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நாமக்கல் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக நீலகிரியில் 5 சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. தொட்டபெட்டா மலைச்சிகரம், பைன்மரக்காடுகள், 8ஆம் மைல் உள்ளிட்ட 5 சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் அதிரடியாக குறைந்துள்ளது. ஒரு சவரன் 93,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். உளுந்தூர்பேட்டை, செய்யாறு தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பு நிகழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழு BMW சொகுசு கார்களை வாங்க ஊழல் தடுப்பு அமைப்பான லோக்பால் டெண்டர் வெளியிட்டுள்ளதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட சாதாரண மாடல் கார்களை பயன்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பைசன் படத்தின் நிஜ நாயகன் மனத்தி கணேசன் உள்ளிட்ட 3 வீரர்களுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலா 1 லட்சம் நிதி மற்றும் வீடு வழங்கினர். மாரி செல்வராஜ் உண்மையை மறைக்காமல் சொல்லியிருந்ததால் வரலாற்றுக்கு வலி இருந்திருக்காது எனவும் அதிமுக MP இன்பதுரை தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபட்டனர். தனது பாடல்களை பயன்படுத்திய நிறுவனங்களுக்கு எதிராக இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கு. இளையராஜா பாடல்கள் மூலம் ஈட்டிய வருமான விவரங்களை சோனி நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. கேரளாவுக்கு வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலையில் 18ஆம் படி ஏறி சுவாமி தரிசனம் செய்தார். குடியரசுத் தலைவரின் வருகையால் பம்பை முதல் சன்னிதானம் வரை போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. கேரளா வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஹெலிகாப்டரின் சக்கரம் கான்கிரீட்டில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஹெலிகாப்டரை கைகளால் தள்ளி விடுவித்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் விளக்கேற்றி வைத்தார். இந்தியர்களுக்கு அவர் தீபாவளி வாழ்த்தும் தெரிவித்தார். தீபாவளி வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் அனைத்து நிலைகளிலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். டியூட் படத்திலும் தனது 2 பாடல்களை பயன்படுத்தி உள்ளனர் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பில் வாதிடப்பட்டது. டியூட் படம் தொடர்பாக தனியாக வழக்கு தொடரலாம் என நீதிபதி தெரிவித்தார்.